அப்பா என்ன ஒரு தாகம். கண்ணுல தண்ணி பார்த்தோன்னு தான் கண்ணு பளிச்சுன்னு தெரியுது. டேய் நீ எங்கடா வர? நீ எங்க போற? டேய் நான் தண்ணி குடிக்க போறேன்டா. நான் தண்ணியில குளிக்க போறேன் மம்மி. ஜாலி ஜாலி ஜாலி, எனக்கு ரொம்ப ஜாலி. ஜாலி ஜாலி ஜாலி, எனக்கு ரொம்ப ஜாலி. டேய் மௌனே, தண்ணி ரொம்ப அதிகமா வருதுடா, அடிச்சுன்னு போனா முடியும்டா உன் ஜோலி. அடாச்சே, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா மம்மி? நீ என்ன சொன்னாலும் சரி, ஏது சொன்னாலும் சரி, தண்ணி என்ன அடிச்சுன்னு போனாலும் அதுலயே நான் வைப் பண்ணுவேன். ஜாலி ஜாலி ஜாலி, எனக்கு ரொம்ப ஜாலி. ஜாலி ஜாலி ஜாலி. ஐயோ ஆடாச்சா, உங்க அப்பா ஆர்னால்டு மாதிரி விழுந்துக்கினே இருக்கிறியாடா. அவன் புல்ல தூக்கிட்டு விழுவான், நீ புல்ல தடிக்கிட்டு விழுற. ஏ மம்மி, கீழே விழுந்தா தூக்கி விடுறது இல்ல, வசனம் உன் பாட்டுக்கு அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறது. எங்க அப்பா அர்னால்டு உன்னை எப்படிதான் வீட்டுல வச்சிட்டு இருக்கான்னு தெரியல. டேய் பசங்களா, 3 பேர் சேர்ந்து என்ன என்னடா பண்றீங்க? தூக்கிட்டோம். டேய் நீங்க உண்மையான வீரனா இருந்தா, சூராதி சூழனா இருந்தா எங்க அப்பா அர்னால்ட தூக்கி இருக்கணும்டா. அதை விட்டுட்டு பூ மாதிரி இருக்கிற என்ன தூக்கிட்டு பீத்துக்கிட்டு இருக்கீங்க. பேருக்காங்க பசங்களா. மறுபடியும் தூக்கிட்டோம். அதான் கொய்யால. இன்னைக்கு வர ஜூலிக்கு பர்த்டே. ஜூலிக்கு வருஷம் பர்த்டே வருதோ இல்லையோ, கண்டிப்பா இந்த வாட்டி எனக்கு ஹார்ட் அட்டாக்கே ஒன்றும் போல இருக்கு. டே தகப்பா, நீ மட்டும் எப்படா ஜாலியா இருக்க? உனக்கு ஆட்டல மழை, உனக்கு துணையா எங்க அம்மா பக்க பலமா இருக்கா. எனக்கு அப்படியா? என் ஜூலிக்கு இன்னைக்கு பர்த்டே, அது கூட போக முடியாம இங்க உருண்டு புலம்பிக்கிட்டு இருக்கேன். கோல்டு, வாவ் டைம் ஆச்சு. அப்பா அம்மா தேர்ந்து இருப்பாங்க. அறிவை விரிவாக்குறன்னு மண்டி போட்டு இங்கே மங்கிடாத. அடே பொசுக்கெல்லாம் கொடுக்கு மொழிக்குன்னு கனவுல கூட நினைச்சு பாக்கலடா. எது பட்டரு லைஃப் பண்றது ஒரு முறை தாண்டா, அதை இந்த மாதிரி எல்லாம் அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு அப்பா தேர்றாங்க அடுப்புல பால் ஊத்துறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏண்டா ஓனர, மூச்சு உருளைய மூச்சு விடாம 3 மணி நேரமா மூச்சு திணற தின்னுக்கிட்டு இருந்த அப்போ என்னோட அருமை உனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தேங்காய் பாலும் தேன்குழல் முறுக்கும் தேய்மானம் ஆவரனுக்கு தேய்ச்சி தின்னுக்கிட்டு இருந்த அப்பயும் என்னோட அருமை உனக்கு தெரியல. 3 மணிக்கு மூதேவி முந்தாஜி உன் பொண்டாட்டி வரான்றதுக்கோசம் என்ன மடியில தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கே, இது உனக்கு நியாயமா? மன்னிச்சுடுறா கோல்டு, அவ கட்டந்து என்ன எப்படியாச்சும் காப்பாத்துறா. முதல்ல உங்க கட்டந்து என்ன நான் காப்பாத்திக்கினேன்டா. நீயும் தீனி பண்டாரம், வரப்போற உன் பொண்டாட்டியும் தீனி பண்டாரம். தின்ட்டு அச்சின்னு சாவ போறீங்க. நடுவுல நான் இருக்கு, அடிச்சுன்னு சாவுங்க. கோல்டு, ஸ்கூல்ல உனக்கும் கெமிஸ்ட்ரி சாருக்கும் என்னடா பிரச்சனை? அந்த கொடுமை ஏன் மாமி கேக்குற? நான்லாம் ஸ்கூலுக்கு போறதே பெரிய விஷயம். கெமிஸ்ட்ரி சாரு 2 லிக்யூடு பிராக்டிகல் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்புறம் நானும் லிக்யூட ஆர்வத்துல தூக்கிட்டேன். அது பயர் வந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஊத்துனேன், எக்ஸ்ட்ரா பயர் ஆயிடுச்சு. அச்சோ, லேபே ஒரே தீ மயம். கெமிஸ்ட்ரி சாரு அம்போன்னு வெளியில ஓட்டாரு. கிளாஸ்ல இருந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் குய்யோ முய்யான்னு ஒரே சவுண்ட். கெமிஸ்ட்ரி சார் கிட்ட லாஸ்டா ஒண்ணு கேட்டேன். என்ன கேட்ட கோல்டு? லிக்விடு குத்து ஃபயர் பண்ண சொல்லி குத்தீங்கோ, அது எப்படி அன்னைக்கு சொல்லி கொடுக்காம போயிட்டீங்க சார், கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். அத்தோட ஸ்கூல் விட்டு போனவரு தான் இன்னும் ஆளக்கானும் மம்மி. ஏ நாட்டுக்கோழி, உனக்கு எம்புட்டு கொழுப்பு இருக்கணும். காலையில கொக்கரக்கோன்னு கூவுனா கோல்டு குண்டான்னு கூவ. என் பர்சனல்ல பைபாஸ் கொண்டு வந்த உன்ன உன் கூட்டத்தை குடுமைய பிடிச்சி தந்தூரிக்கு மெனு அனுப்பல. நான் குட்டி கோல்டு இல்ல, பெருத்த கோல்டுன்னு மாத்திக்கிறியா? என்ன யோ பாகா தாத்தா என்ன அர்னால்டு சொல்லு. ஒண்ணு இல்ல, ஒரு டவுட். வயசாயிட்டுனா குழந்தை மாதிரி சொல்லுதாங்களே, ஏன் அப்படி? அதாவது வயசாயிட்டுனா வெவிலித்தனமா இருப்பாங்களாம் குழந்தை மாதிரி. அப்படின்னா குழந்தைங்க எல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணுவேன், வயசானாலும் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்களோ, அதான் அப்படி சொல்லுதாங்களோ? அப்படிலாம் கிடையாது. அது சரி, நீ எப்படி ஒத்துக்குவ? உனக்கும் தான் வயசாயிட்டுல. சரி தாத்தா, ஜல்லிக்கட்டுல மாடு அடக்கி விளையாடுதீல, அதே மாதிரி யானை கட்டுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு யானை அடக்குற மாதிரி கவர்மெண்ட் அந்த விஷயமா கொஞ்சம் பேச வேண்டியதானே? அதெல்லாம் நடக்காத காரியம், வேற ஏதாவது பேசு. அட ஏன் தாத்தா? அப்படி ஒண்ணு ஆரம்பிச்சோம்னா ஊர்ல உள்ள 50 பேரோடய கொண்டு போடுவீங்க. அதுதான். டேய், எங்க அப்பா சிங்க அர்னால்டு எங்கடா கூட்டிட்டு போறீங்க? முண்டோம், நான் முதல்ல சிங்க அர்னால்டு இல்லடா, பொம்மை அர்னால்டு. சரிங்க. அம்மா எங்க கூட்டிட்டு போறாங்க? சர்ணா ஸ்டோர் அண்ணாச்சி கடை வாசல்ல ஷோகேஸ்க்கு பொம்மையா வைக்கிறதுக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களா இந்த பக்கிங்க. மம்மி
எனக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு இல்ல, பேசாம டேடிய வித்துடலாமா? டே மவனே, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத மம்மி, அந்த காசு வச்சு வேற டேடி வாங்கிக்கலாம். அடே நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்லா விளங்குண்டா. அடிக்கிற வெயிலுக்கு அண்டாக்குள்ள இறங்கலைன்னு அவிஞ்சு போயிருவேன் போல. ஆஹா, குளுத்துற வெயில்ல இப்படி குளிக்கிறதே ஒரு சுகம்தான். தம்பி, இந்த குட்டி கோளுக்கு கூலிங்க குல்ஃபி எடுத்துடாப்பா, ஒரே டயர்டா இருக்கு. அப்புறம் ஓனரு, அடுத்த தடவை சக்தி அகலமாகல நீ காலமாயிருவ பாத்துக்கோ. மலம பித்தா பித்தா தே வாழ பழத்தை பார்த்தாச்சே, பராக் பார்த்தது போதும், பழத்தை புடுறா. ஆஹா, இந்த லுள்ளு தானே வேணான்றது. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட இப்படி பண்ணியிருந்தா அடிச்சு அண்டர்வேரோட ஓட இருப்பேன். இது அண்ணன் டின்னர் டைம், அதனால பொழைச்சு போங்கடா. துரக்கி பாகுபலி நினப்பு, ராசா கீழேயே இறங்க மாட்டாரு, மேல ஏற ஒரு ஸ்டெப்ஸாவது போட்டு வச்சிருக்கானா? என்னால ஜம்ப் பண்ணி ஏற முடியும். அவனை அடுத்த தடவை முப்பி போட்டு ஏற விட்டா மொத்தமா முப்பி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், சொல்லிட்டேன். பெரிய ராஜா தேசிங்கு தோரணையா நிக்காரு. இப்படி தோரணையா நின்று சொல்லி கொடுத்ததுக்காக அந்த பேவுல 10 வாட்டி கீழே விழுந்து பல்ல உடைச்சு கைகளெல்லாம் உடைச்சு கெட்டு போட்டு கிடந்தான். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னமா ஒண்ணுமே நடக்காத மாதிரி நிக்கான். சரி, இவரு உட்கார்ந்து வர மாட்டார். என்ன கீழே உட்கார்ந்து வாழ, நீ விழுந்துடக்கூடாதுன்னு நான் அட்ஜஸ்ட் பண்ணி நடக்க வேண்டியதா இருக்கு. ஒன்னும் இல்ல குட்டியாருனாது, ஒரு வாரமா பயிற்சி ப்ராப்ளம், உட்கார முடியாது, அதான் நின்னுகிட்டே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேன். பரவாயில்ல, நீ எடுத்த ட்ரைனிங் இப்பவாது யூஸ் ஆகுத. சப்பாடா, மாணிக்கம் மணி அடிச்சிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல சோத்து உருண்டு வந்துடும். மாணிக்கம், பார்த்து மெல்லவா நடந்து ஐயா, கீழே தான் விழுந்துடாத. கீழே விழுந்தா உருண்டை கீழே விழுந்துரும், அதனாலதான் சொன்னேன். வாயா வாயா, கொண்டா கொண்டா, இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். மணி அடிச்சா சோறு எப்படி தீங்க பாரு. கொண்டா கொண்டா. ஆமா மாணிக்கம், இன்னைக்கு பெல் அடிக்க கொஞ்சம் லேட் ஆயிட்டேயா, காலையில இருந்து சீக்கிரம் அடிச்சிருந்தேன். என்னைக்கு இல்லாத அதிசயமா இன்னைக்கு என்னடானா மம்மி டாடி ஓவரா கொஞ்சம் ஸ்கொலாவல்ஸா இருக்கு. இந்த ஸ்பீட்ல கொஞ்சம் ஸ்கொலாவல்ஸ் போச்சுன்னா பின்னாடி நிக்கிற எங்க அண்ணனுக்கும் எனக்கும் கூடிய சீக்கிரம் தம்பியோ தங்கச்சியோ கன்ஃபார்ம் போல. ஐயா ஜாலி ஜாலி, எங்க அண்ணனை போல நானும் அண்ணன் ஆக போறேன். அடடா, ஏதோ ஒரு எடுவட்ட அறிவுகட்ட தடிமாட்ட போய் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு அட்டை பிட்டை தூக்கி இப்படி நடு ரோட்ல போட்டு போயிட்டான். வர நம்ம பயிர்களுக்கு சுத்த சோறு போடும், சுகாதாரம் குழம்பு ஊத்தணும், நாம தான் பாடம் எடுக்கணும் போல. ஏதோ இப்போ நம்ம வந்ததுனால தூக்கி குப்பை தொட்டியில போடுறோம், இல்லன்னா குப்பை அப்படியே ரோட்ல தான் கிடக்கும். ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு பொது சேவை. இத பாக்குறவங்களாவது இனி குப்பைய ரோட்ல வீசாம குப்பை தொட்டில போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் இருக்கீங்களா? நைட்டு வீட்டு பக்கம் வந்து எனக்கு என் பொண்டாட்டிக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டு இங்க குடும்பமா வந்து கும்மி அடிச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த 6 நாள் மிதிக்கிற மிதில குடல் குந்தானி எல்லாம் உறங்கிட்டு வந்துடும். ஒழுங்கா ஓடிடுங்க, அப்புறம் பாதுகாப்புக்கு இந்த 6 நாள் பொறுப்பு இல்ல.